கோவம் வருதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எனக்கு ஒரு கோவம் வருது சொல்ல முடியாது. எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு பயங்கரமா வலிக்குது, எனக்கு 4 வலி இருக்கு, 3 வலி இருக்கு, எனக்கு ஒரு வலி இருக்கு, அதெல்லாம் வராது. ஸோ கவனிங்க. அதே போல அன்கவுண்டபிள் இன்னும் நிறைய சொல்லலாம். என்ன இப்போ வந்து இப்போ நீங்க கூலிங் குடிக்கிறீங்க, அப்பா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லுன்னு இல்லை, ஒரு சின்ன நிறைய இருக்குப்பா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி வருமா? வராது. ஒரு காற்று வருமா? வராது. ஒரு பசி வராது. ஒரு வறுமை வராது. கண்ணால பார்க்க முடியாத விஷயங்கள் இது எல்லாமே. என்ன? வறுமை, பாவர்ட்டி கண்ணால பார்க்க முடியாது. அடுத்து சின்ன குளுமை கண்ணால பார்க்க முடியாது. நீர், வாட்டர், இதுவும் கண்ணால பார்க்க முடியும். பட் இதெல்லாம் வந்து எண்ண முடியாத ஐட்டம். இதுக்கு முன்னாடியே எண்ண வராது. கவனிச்சுங்க. No articles before the names of person, place, material, languages, relatives, uncountable items. இப்பதான் சொன்னேன் uncountable items. இது போல எண்ண முடியாத பொருட்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா ஏ அண்ட் இதெல்லாம் வரவே கூடாது. எல்லாத்துக்கும் வரக்கூடாது. பட் ரிலேட்டிவ்ஸ் இருக்கு. சில இடங்கள்ல வரலாம், சில இடங்கள்ல வராது. தமிழ்ல நீங்க என்னெல்லாம் செய்ய மாட்டீங்களோ அதெல்லாம் எந்த லாங்குவேஜ்லயும் செய்யக்கூடாது. தமிழ்ல நீங்க என்னெல்லாம் செய்ய மாட்டீங்களோ, தமிழ்லாம் உங்களுக்கு சரியா எதெல்லாம் சரியா படலையோ அதெல்லாம் இங்கிலீஷ்ல நீங்க பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுங்க. சேம் ரூல்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல்ஸ்ல வேற எதுவும் நடக்கிறதுக்கு இல்லை. ஸோ இதோட இந்த லெசனை முடிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது நியூ லெசன். அது என்னன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்லி. அதாவது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு 2 இருக்கு. ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அதாவது செய்வினை, செயற்பாட்டு வினை. ஆக்டிவ் வாய்ஸ் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. செய்வினை, செயற்பாட்டு வினை தான் நீங்க ஏற்கனவே ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே தான் இப்ப நான் நடத்த போறேன். என்ன? செய்வினை, செயற்பாட்டு வினை. இது வரைக்கும் கிளாஸ்ல நீங்க பார்த்தது என்ன, நீங்க கத்துக்கிட்டது என்னன்னு சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ். கிளாஸ்ல கத்துக்கிட்டது எல்லாமே என்ன? ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் இன்னும் நான் யாருக்குமே எடுக்கல. இப்போ நடத்த போறது அதான். இது நல்லா புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இல்ல சந்தேகம் அதுவும் இல்லை. இந்த கிளாஸ் எதை பத்தினா ஏ அண்ட் மேல இருக்கு இல்லையா, இதை பத்தி தான் இந்த கிளாஸை பார்த்தது. பாத்தீங்களா அவ்வளவு விஷயம் பத்தினா சொல்றதுக்கு. நான் முதலே சொன்ன போல சில பேர் எங்கிட்ட முன்னாடியே வந்து கேட்டாங்க. எங்கிட்ட கேட்டாங்க, சார் ஏன்னா என்ன மீனிங், ஆன்னா என்ன, ஏன் ஒரு இடத்துல ஏ போடுறீங்க, இன்னொரு இடத்துல வந்து ஆன் போடுறீங்க, ஏன் இது போடலாம் போடுறீங்க, இதுன்றது எங்கெல்லாம் வரும், அர்த்தம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் அப்பவே என்ன சொன்னேன், எல்லாம் கிளாஸ் வரும்பொழுது நானே நடத்துறேன்ப்பா அப்படின்னு. இப்ப இந்த கிளாஸ் நான் மறுபடியும் சொல்றேன். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எதையுமே நடத்தாம விட போறது கிடையாது. இந்த கிளாஸ்ல நம்ம எதையுமே நடத்தாம விட போறது கிடையாது. எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். நான் கரெக்டா வந்து அந்த ஆர்டர்ல தான் கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் எது வரணும், செகண்ட் எது வரணும், தேர்ட் எது வரணும், அந்த ஆர்டர்ல தான் கொண்டு வரேன். என்ன? ஸோ அதனால அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. எல்லாமே நடத்துவேன். சரியா? ஸோ இதோட இந்த சாப்டர் முடிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூ லெசன். இதான் இப்போ சொன்னோம் இல்லையா, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். அதான் இப்போ நடத்த போகிறேன். இப்போ நியூ லெசன் பார்க்க போகிறோம். நியூ லெசன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். என்ன பார்க்க போகிறோம்? ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஓகே, எழுதிக்கும் பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னா தமிழ்ல என்ன அப்படின்னா செய்வினை. பாசிவ் வாய்ஸ்னா தமிழ்ல என்ன? செயற்பாட்டு வினை. செய்வினை, செயற்பாட்டு வினை. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு நடந்தது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் தான். இது வரைக்கும் உங்களுக்கு நடத்தியது எல்லாமே என்ன? ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் இன்னும் நடத்தல. நான் ஏன் இதை முதல்ல எடுத்தேன்னா இது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். நம்ம பேசுறதுக்கு, படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு அதிகமா தேவைப்படுறது என்ன? ஆக்டிவ் வாய்ஸ் தான். பாசிவ் வாய்ஸும் தேவைப்படும், ஆனா எப்பாவது ஒரு முறை தான். பாசிவ் வாய்ஸும் தேவைப்படும், ஆனா எப்பாவது ஒரு முறை தான். அடிக்கடி எழுதுறது, பேசுறது, படிக்கிறது எல்லாமே என்னன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல தான். என்ன? ஆக்டிவ் வாய்ஸ்ல தான். அப்படியே
நமக்கு இப்போ தமிழ் கூட பாருங்களேன். சரி, தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா இதே போல ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் தமிழ்லையும் உண்டு. ஆனா தமிழ்ல கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேசிவ் வாய்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். தமிழ்ல கூட பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ பாருங்களேன், இப்போ ஐ மீன் இப்போ நம்ம அப்படியே பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், ரொம்ப கிண்டல் ஆகிடுங்க. என்னன்னா ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா என்ன பரீட்சை எழுதுனியா அப்படின்ட்டு. உடனே என்ன சொல்லுவான், இப்போ நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், எங்ககிட்ட கேட்குறான், என்னடா பரீட்சை எப்படி எழுதுனேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்றேன், பரீட்சையா நல்லா எழுதியிருக்கேன், அதை விட்டுட்டு நான் தேர்வு என்னால் நன்றாக எழுதப்பட்டது அப்படி சொல்லணும்னு வச்சுங்களேன், கண்டிப்பா ஒரு மாதிரி கேட்போம். காலைல என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது 2 இட்லி சாப்பிட்டேன். இது கரெக்டா? 2 இட்லிகள் என்னால் சாப்பிடப்பட்டது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன அப்புறம் இதெல்லாம் நிறைய இருக்குப்பா. என்ன நான் பேனாவை தொலைச்சிட்டேன். இப்போ நான் எப்படி சொல்ல பண்ணிக்கிட்டேன், என் பேனா தொலைச்சிட நேற்று அப்படின்னு. என்ன நேற்று பேனா என்னால் துளைக்கப்பட்டது சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஸோ பாருங்க, பேசிவ் வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆனா யூஸ் பண்ணும் பொழுது ஏன்னா பேசிவ் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்குங்க, பட் யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆக்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. பேசிவ் வேர்ட்ஸை என்ன அவாய்ட் பண்ணுங்க. பேசிவ் வேர்ட்ஸை அதிகமாக பயன்படுத்தாதீங்க. என்ன ஆக்டிவ் வேர்ட்ஸை அதிகமாக பயன்படுத்துங்க. ஏன்னா நேரத்தில் யாரும் பேசிவ் வேர்ட்ஸ் வந்து பேசுறதுக்கு யாருமே பயன்படுத்த கிடையாது. வரும் இப்போ சொன்னா பேப்பர்ல வரும், என்ன பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல வரும். மற்றபடி வந்து ஆஃபீஸ் சம்பந்தமா ஏதாவது நீங்க எழுதிச்சு அப்ப நீங்க எழுதலாம். அது போல ரைட்டிங்ல வேணா வருமே தவிர பேசும்போது யாருமே பேசிவ் வேர்ட்ஸ் அதிகமா பேச மாட்டாங்க. இப்போ நான் அந்த பேசிவ் வேர்ட்ஸ் எடுக்க ஐ மீன் நீங்க எப்பாவது ஒரு கூட வருதுன்னா கூட நீங்க தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அவசியம். கவனிங்க. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல நான் எல்லாமே பாருங்க ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதிருக்கேன். மொத்தம் ஆக்டிவ் வாய்ஸ்ல எத்தனை டென்ஸ் பாத்தீங்க? 12 டென்ஸ் பாத்தீங்க. எத்தனை பார்த்துருக்கீங்க? 12 டென்ஸ் பாத்தீங்க. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்ல 4, பாஸ்ட் டென்ஸ்ல 4, ஃபியூச்சர்ல 4. இது போல ஒவ்வொன்றையும் 4 பாத்தீங்கன்னா 12 டென்சஸ் என்ன பார்த்துருக்கீங்க? எங்க பார்த்துருக்கீங்க? ஆக்டிவ் வாய்ஸ்ல பார்த்துருக்கீங்க. இந்த 12 டென்சஸும் அப்படியே பேசிவ்ல கொண்டு வர முடியும். எப்படி 12 டென்சஸும் அப்படியே பேசிவ்ல கொண்டு வர முடியும்? என்ன இப்ப நீங்க ஸ்கூல்ல கூட ஒரு பேசிவ் வாய்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. அதாவது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இது செய்வினை. செயற்பாட்டு வினையில திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பாலு பந்தை உதைத்தான். பந்து பாலுவால் உதைக்கப்பட்டது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 12 டென்ஸ் பாத்தீங்க தெரியுமா? இந்த 12 டென்சஸும் அப்படியே பேசிவ்க்கு மாற்றலாம். 12 டென்சஸும் அப்படியே பேசிவ்க்கு மாற்றலாம். இப்போ நான் அந்த பக்கம் எழுதுகிறது எல்லாமே என்ன சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ், அந்த பக்கம் எழுதுகிறது எல்லாமே என்ன பேசிவ் வாய்ஸ். அதே ஆக்டிவ் வாய்ஸ்ல இப்போ நான் என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் எழுதிருக்கேன். ஆக்டிவ் வாய்ஸ்ல நான் என்ன எழுதிருக்கேன்? இப்போ இது ஃபுல்லா ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் எழுதிருக்கேன். அதே போல பேசிவ் வாய்ஸ்லயும் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் எழுதிருக்கேன். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கேன்? ஆக்டிவ் வாய்ஸ்ல ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்றேன்? நான் அப்படியே பேசிவ் வாய்ஸ்க்கு மாத்திருக்கேன். ஆக்டிவ் வாய்ஸ்ல ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற எல்லா சென்டென்ஸையும் நான் என்ன பண்ணிருக்கேன்? இப்போ பாசிவ்ல மாத்திருக்கேன். பாருங்க, ஐ ரைட் எ ஸ்டோரி. அப்புறம் இன்னொன்னு 1 2 3 4 நம்பர் போட்டுருக்கேன் இல்லையா? இதெல்லாம் என்ன? இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல 4 இருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸ்ல 4 டென்சஸ் இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல 4 டென்சஸ் இருக்கு, ஃபியூச்சர்ல 4 டென்சஸ் இருக்கு. நான் இப்போ இது எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுல இருந்தும் ஒரு சென்டென்ஸ் கொண்டு இருக்கேன். மேல பாருங்க, ஐ ரைட் எ ஸ்டோரி. மேல என்ன? ஐ ரைட் எ ஸ்டோரி. நான் ஒரு கதையை எழுதுகிறேன். இப்போ இது எங்கே வந்திருக்கு அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்திருக்கு. எங்க வந்திருக்கு? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்திருக்கு. மேல இருக்கிறது. கீழே பாருங்க, ஐ அம் ரைட்டிங் எ ஸ்டோரி. இது எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னா பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருந்து வந்திருக்கு. பிரசன்ட் கண்டினியூஸ்ல am are அதுல இருந்து வந்திருக்குது. அடுத்தது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல have இருக்கு, has இருக்கு. அதுல இருந்து இந்த சென்டென்ஸ் வந்திருக்கு, I have written a story. அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல have been ஒன்று இருக்கு,
has been ஒன்று இருக்கு, நான் இப்போ have been கொண்டு இருக்கேன். I have been writing a story. இப்போ இந்த 4 டென்ஸுமே, அதாவது simple present, present continuous, present perfect, present perfect continuous, இது 4த்தையும் நான் அப்படியே பாசிவா மாத்திருக்கேன். 4த்தையும் அப்படியே பாசிவா மாத்திருக்கேன். சரி, கவனிங்க. இப்போ இதுக்கெல்லாம் தமிழ்ல நான் எழுதுறதுக்கு இடம் இல்லை, இதுக்கெல்லாம் தமிழ்ல எழுதுறதுக்கு இடம் இல்லை. பட் உங்க நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், பட் தமிழ்ல எழுதுறதுக்கு இடம் இல்லை. கவனிங்க. ஐ ரைட் எ ஸ்டோரி, என்ன அர்த்தம் தமிழ்ல இருக்கு? ஐ ரைட் எ ஸ்டோரி தமிழ் என்ன அர்த்தம் இருக்கு? நான் ஒரு கதையை எழுதுகிறேன். ஐ ரைட் எ ஸ்டோரி. இதே ஐ ரைட் எ லெட்டர் இருந்தா நான் ஒரு கடிதத்தை எழுதுகிறேன். ஐ ரைட் an essay அப்படின்னா நான் ஒரு கட்டுரையை எழுதுகிறேன். சரியா? ஐ ரைட் எ ஸ்டோரி, நான் ஒரு கதை அல்லது கதையை எழுதுகிறேன். இப்போ ஐ ரைட் எ ஸ்டோரி, நான் ஒரு கதையை எழுதுகிறேன். இது அப்படியே பேசில் எப்படி மாத்துறது? ரொம்ப ஈஸி. தமிழ்ல சொன்னா நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. தமிழ்ல சொன்னா நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்ல ஐ ரைட் எ ஸ்டோரி, இதுக்கு தமிழ்ல என்ன? நான் ஒரு கதையை எழுதுகிறேன். இதே இந்த நான் ஒரு கதையை எழுதுகிறேன்ற தமிழ் வாக்கியத்தை இதை செயற்பாட்டு வினையா, அதாவது பாசிவ் வாய்ஸா தமிழ்ல சொல்லுப்பா அப்படின்னா நீங்க டக்குன்னு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? அதாவது ஒரு கதை என்னால் எழுதப்படுகிறது. என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? நீங்க ஒரு கதை என்னால் எழுதப்படுகிறதுன்னு சொல்லுங்க இல்லையா? அதேதான் இப்ப இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன், தமிழ்ல எழுதுறீங்க, ப்ராப்ளம் இல்லை. என்ன? அதாவது ஒரு கதை என்னால் எழுதப்படுகிறது. பாசிவ் தமிழ்ல ஒரு கதை என்னால் எழுதப்படுகிறது. அது இங்கிலீஷ்ல என்ன வரும்னு சொன்னா எ ஸ்டோரி. நல்லா கவனிக்கணும். என்ன ஆக்டிவ் வாய்ஸ் நீங்க படிச்சீங்க விட்டுருங்க, இது கவனிங்க. அங்க என்ன எழுதுனேன்? அங்க என்ன? ஐ ரைட் எ ஸ்டோரி. இங்க என்ன இருக்கு? எ ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை மீ. எப்படி? எ ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை மீ. அதாவது ஒரு கதை, என்னது? ஒரு கதை என்னால் எழுதப்படுகிறது. எ ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை மீ, ஒரு கதை என்னால் எழுதப்படுகிறது. இதே இங்க எ லெட்டர் அப்படின்னு போட்டலாம். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. அதே an essay அப்படின்னா ஒரு கட்டுரை, an essay is written by me னா ஒரு கட்டுரை என்னால் எழுதப்படுகிறது. அது போல வரும். அதே இதை பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா I am writing a story. அது புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஏன்னா இது புரியுது இல்ல? A story is written by me, அதாவது ஒரு கதை என்னால் எழுதப்படுகிறது. ஒரு கதை என்னால் எழுதப்படுகிறது. இங்க பாருங்க, இஸ் இருக்கு இல்லையா? இந்த இஸ் இருக்கு இல்லையா? இஸ்க்கு பக்கத்துல அங்க என்ன நடத்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அங்க present continuous tense என்ன எடுத்துலாம்? am, is, are. இது மூணுத்துக்கு பக்கத்துலயும் தேர்ட் ஃபார்ம் வரும்னு சொன்னேன். am, is, are மூணுத்துக்கு போது என்ன வரும்னு சொன்னேன்? தேர்ட் ஃபார்ம் வரும்னு சொன்னேன். ஆனா இங்க பாருங்க, இஸ்க்கு பக்கத்துல ரிட்டர்ன் என்ற ஃபிஃப்த் ஃபார்ம் வந்திருக்கு. என்ன ரிட்டர்ன் வந்திருக்கா? ரிட்டர்ன் என்ன ஃபார்ம்? ஃபிஃப்த் ஃபார்ம். பாருங்க, இஸ்க்கு பக்கத்துல ஃபிஃப்த் ஃபார்மும் வரும். அது தெரிஞ்சுங்க. ஸோ அப்போ இஸ்க்கு பக்கத்துல பொதுவாகவே நான் டீச் பண்ணும்போது என்ன சொன்னேன்னா am, is, are இது பக்கத்துல எல்லாமே தேர்ட் ஃபார்ம் தான் வரும். இது பக்கத்துல எல்லாமே தேர்ட் ஃபார்ம் வரும் அல்லது ஐஎன்ஜி ஃபார்ம் வரும்னு சொன்னேன். அதாவது கோயிங், கம்மிங், வாக்கிங், டேக்கிங், லிசனிங், என்ன ரன்னிங், என்ன வேணாலும் போடலாம். ஆனா ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரும்னு சொன்னேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஃபார்ம் வந்துருக்கு. அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இஸ்க்கு பக்கத்துல am, is, are இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் வந்தா ஆக்டிவ் வாய்ஸ். தேர்ட் ஃபார்ம் வந்தா ஆக்டிவ் வாய்ஸ். அதே ஃபிஃப்த் ஃபார்ம் வந்தா இந்த பாருங்க ரிட்டர்ன். அதே ஃபிஃப்த் ஃபார்ம் வந்தா என்ன வாய்ஸ்? பாசிவ் வாய்ஸ். சரி, இப்போ பாருங்க. ஸோ மேல ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. ரெண்டாவது ஒன்று, I am writing a story. I am writing a story. அதாவது நான் ஒரு கதையை எழுதிக் கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு கதையை எழுதிக் கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான் தமிழ். இதையே இது தமிழ் சொன்ன தெரியுமா? தமிழ் சொன்னது என்ன?
இப்ப நான் தமிழ்ல சொன்னது ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு. இதே நீங்க பாசிவ் வாய்ஸ் சொல்லும்போது ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க ஆக்டிவ் வாய்ஸ் என்ன வரும்? நான் ஒரு கதையை எழுதி கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு கதையை எழுதி கொண்டு இருக்கிறேன். அதை பாசிவ்ல அப்படின்னு சொன்னா ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்ல ஈஸி சொல்லிடலாம். பட் இங்கிலீஷ்ல சின்ன சேஞ்ச் பாருங்க. இங்கிலீஷ்ல வாங்கிப்போம். அதையே இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறது? எப்படி அதை இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறது பாருங்க. A story எப்படி? A story is being written by me. எப்படி? A story is being written by me. இந்த beingங்கிற வார்த்தை சேர்க்கணும். இப்ப இதுக்கு பக்கத்துல மேல பாருங்க, இதுக்கு பக்கத்துல being இல்ல, ஆனா கீழே என்ன சேர்க்கணும்? A story is being written by me. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு வரும். அதே புரிஞ்சுக்க நினைக்கிறது. அது புரிஞ்சுக்க நினைக்கிறேன். வாங்க இப்ப பாருங்க, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன வந்திருக்கு? I have written a story. I have written a story. அதாவது நான் ஒரு கதையை எழுதியிருக்கிறேன். I have written a story. நான் ஒரு கதையை எழுதியிருக்கிறேன். நம்மள இதே நான் அப்படியே இப்ப இந்த தமிழ் இருக்குல்ல, நான் ஒரு கதையை எழுதியிருக்கிறேன். இது அப்படியே பாசிவ் எப்படி மாத்துவீங்க தமிழ்ல? ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருக்கிறது இப்படிதான் சொல்றீங்க. சரி, தமிழ்ல இங்கிலீஷ் எப்படி வரும்? சின்ன சேஞ்ச். இங்கிலீஷ்ல என்னன்னா a story, நல்லா கவனிக்கணும். a story has been, a story has been written by me. a story has been written by me. அதாவது ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கதை பாருங்க, a story has been written by me. ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. இதுக்கு மாற்றம் கிடையாது. புரிஞ்சு நினைக்கிறேன். அடுத்தது இங்க வாங்க. I have been பாருங்க, I have been writing a story. I have been writing a story. அப்ப என்ன சொன்னா, நான் ஒரு கதையை, இதெல்லாம் தமிழ்ல என்ன டெஸ்ட் எல்லாம் எழுதி காமிச்சிருக்கேன் என்கிட்ட. டெஸ்ட்ல இதெல்லாம் எழுதி காமிச்சு பாஸ் மார்க்லாம் வாங்கியிருக்கீங்க என்ன. ஸோ இதெல்லாம் தெரியாம இருக்கக்கூடாது. I have been writing a story. அப்ப என்ன அர்த்தம்? நான் ஒரு கதையை எழுதி கொண்டே இருக்கிறேன். நான் ஒரு கதையை எழுதி கொண்டே இருக்கிறேன். I have been writing a story. இதே தமிழ்ல சொல்ல சொன்னா சொல்லுவீங்க. தமிழ்ல என்ன சொல்வீங்க? தமிழ்ல ரொம்ப ஈஸியா ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு சொல்வீங்க. தமிழ்ல ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது சொல்வீங்க. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி எதுவும் சென்டென்ஸ் அமைக்க முடியாது. இங்கிலீஷ்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. இங்கிலீஷ்ல நல்லா கவனிங்க. இங்கிலீஷ்ல பாசிவ் வாய்ஸ்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. இங்கிலீஷ்ல பாசிவ் வாய்ஸ்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. அதான் நான் என்ன போட்டிருக்கேன்? நோ ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? நோ ஃபார்ம். இன்னும் இது கண்டுபிடிக்கல. இன்னும் இது வரைக்கும் இந்த ஃபார்ம் கண்டுபிடிக்கல. இனிமேலும் கண்டுபிடிக்க போறதில்ல. அதோட விடலாம். அப்போ பிரசன்ட் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல பிரசன்ட் டென்ஸ்ல மொத்தம் என்ன இருக்குன்னா 4. சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் 4 இருக்கு. ஆனா பாசிவ் வாய்ஸ்ல இருக்கிறது 3 தான். பாசிவ் வாய்ஸ்ல 3 டென்ஸ் தான். பிரசன்ட் டென்ஸ்ல 3 தான். ஒன்னு சிம்பிள் பிரசன்ட் எழுதியாச்சு, பிரசன்ட் கண்டினியூஸ் எழுதியாச்சு, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் எழுதியாச்சு. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு ஃபார்மே கிடையாது. அதனால நோ ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நோ ஃபார்ம் பாருங்க, ஏன்னா ஃபார்மே கிடையாது. அப்படி ஒரு ஃபார்மே கிடையாது. நமக்கு சௌகரியம் ஒரு ஃபார்ம் இல்லையா? நிம்மதிப்பா. சரி, 4 டென்ஸ் ஒன்று குறைஞ்சுதா, பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கணும்.
மூணு எமிட்டன்ஸாக இருக்கு. டோன்ட் வரி அபவுட் திஸ். ஓகே, இப்போ இன்னைக்கு சரி, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸை கொஞ்சம் பார்த்தீங்க, அப்புறம் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல கொஞ்சம் பார்த்தீங்க. அப்புறம் இந்த ஸ்மோக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்குன்ற பாருங்க, இந்த ஆக்டிவ் பேசிவ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குப்பா. ரெண்டுன்னா ரெண்டு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். ஓகே, ஆக்டிவ் ஸ்மோக்கர் பாசிவ் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்டிவ் ஸ்மோக்கர் பாசிவ் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் ஸ்மோக்கர்னா யார் தெரியுமா? ஆக்டிவ் ஸ்மோக்கர் யாரு, பாசிவ் ஸ்மோக்கர் யாரு? ஆக்டிவ் ஸ்மோக்கர் அப்படின்றவர் கையில சிகரெட் வச்சு பிடிக்கிறவர் ஆக்டிவ் ஸ்மோக்கர். இந்த பாசிவ் ஸ்மோக்கர்ன்றவர் சும்மா பக்கத்துல நின்றுப்பார், அவர் எதுவும் பிடிக்க மாட்டார், அவர் சிகரெட் பிடிக்க மாட்டார், இவர் விடுற புகையை அவர் வாங்கி விடுவார், அவர் வந்து பாசிவ் ஸ்மோக்கர். இவர் விடுற புகையை பக்கத்துல இருக்கிற வாங்கி விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பாசிவ் ஸ்மோக்கர். அவர் உண்மையிலேயே ஸ்மோக் பண்ணல, உண்மையிலேயே இவர் தான் ஸ்மோக் பண்றாரு, பட் இவர் புகையை அவர் வாங்கி விட்டாரு. பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கர், அவர் வந்து பாசிவ் ஸ்மோக்கர். இதுல ஒரு இது என்னன்னா, அன்பார்ச்சுனேட் திங் என்னன்னா, ரெண்டு பேருக்கும் கேன்சர் வரும். என்ன என்ன ரெண்டு பேருக்கும் கேன்சர் வரும், இவருக்கும் கேன்சர் வரும், அவருக்கும் கேன்சர் வரும். சரி, முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கேன்சர் முதல்ல ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு போட்டா, அதாவது புகைத்தல் புற்றுநோயை உண்டு பண்ணுகிறதுன்னு சொன்னா. இப்ப என்ன போடுறான், ஸ்மோக்கிங் ஸ்ப்ரெட்ஸ் கேன்சர்னு போடுறான். அப்ப என்ன அர்த்தம், புகைத்தல் புற்றுநோயை பரப்புகிறது அப்படின்னு. சரிப்பா, ஆக்டிவ் ஸ்மோக்கர் பாசிவ் ஸ்மோக்கர் இருக்கும். இந்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதுல பார்த்துருக்கேன், 4 டென்ஸ் எழுதியிருக்கேன். இது அப்படியே பாசிவ்ல மாத்திருக்கேன். பாசிவ்ல 3 தான் இருக்கு, லாஸ்ட் டென்ஸ் கிடையாது. இப்போ இதோட முடிக்கிறேன். இப்போ இதை பத்தி இன்னும் சில விளக்கங்கள்லாம் இருக்கு, இதை பத்தி இன்னும் சில கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் விளக்கங்கள்லாம் இருக்கு. இதை நான் நாளைக்கு கிளாஸ் போறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ வித் திஸ் ஐ கம்ப்ளீட் தி கிளாஸ். தேங்க்யூ வெரி மச். ரைட், இப்போ நேற்று நீங்கள் கடைசியாக வீட்டுக்கு போகும்பொழுது எழுதி போட்டதையே அப்படியே கஷ்டப்பட்டு எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ இதை பற்றி இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கவனிங்க. நேற்று கிளாஸில் சொன்ன இதை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. இன்னும் சில விஷயங்கள் இருக்குல்ல, கடைசியாக அதையே பார்த்துக்குங்க. ஐ ரைட் ஏ ஸ்டோரி. இதுல இந்த சென்டென்ஸ்ல verb இது. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், verb-க்கு முன்னாடி இருக்கிறது சப்ஜெக்ட். அப்ப என்ன, ஐ சப்ஜெக்ட். verb-க்கு பின்னாடி இருக்கிறது என்ன, ஆப்ஜெக்ட். அப்போ ஸ்டோரி ஆப்ஜெக்ட். எப்படி, verb-க்கு முன்னாடி இருக்கிறது சப்ஜெக்ட், verb-க்கு பின்னாடி இருக்கிறது ஆப்ஜெக்ட் பார்த்தாச்சு. இப்போ அந்த பக்கம், அதாவது ஆக்டிவ பாசிவா மாற்றும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, ஆக்டிவ பாசிவா மாற்றும் பொழுது என்ன செய்யணும்னா, ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்டா இருக்கிறது பாசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்டா மாறும். இதுல பாபது, இதுல பாபிதா ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட். இது நல்லா கவனிங்க. ஆக்டிவ் வாய்ஸ் தான், ஆக்டிவ் வாய்ஸ் எதுக்கும் பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்டா இருக்கிறது பாசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்டா மாறும். பாருங்க, இப்போ verb-க்கு முன்னாடி என்ன இருக்கு, ஐ இருக்கா. இந்த ஐ பாருங்க, இந்த ஐ என்ன ஆயிடுச்சுங்க, இந்த ஐ பாருங்க அங்க verb-க்கு பின்னாடி போயிடுச்சு. verb-க்கு முன்னாடி இருக்க ஐ என்ன ஆயிடுச்சு, verb-க்கு பின்னாடி போய் நீயா மாறிடுச்சு. சரியா? அடுத்தது பாருங்க, இப்போ அதே ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்டா வருது, ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்டா வருது, பாசிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்டா வந்துடும். ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்டா வந்தது, பாசிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்டா வந்துடும். இங்க பாருங்க வந்துச்சா. அதே போலதான் எல்லாத்துலயுமே ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்டா வருது, பாசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்டா வரும். ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்டா வருது, பாசிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்டா வரும். இதான் இப்போ ஐ ரைட் ஏ ஸ்டோரி இருக்கு இல்லையா, ஐ ரைட் ஏ ஸ்டோரி.
இதே we write a story, இங்க I இருக்குல்ல, ஐக்கு பதிலா we வந்தா என்ன வரும்? ஐக்கு பதிலா we வந்தா என்ன வரும் சொல்ல முடியுமா? இங்க I வந்திருக்கு, I write a story இருக்கு, கரெக்டா? அதே we write a story அப்படின்னா அங்க என்ன வரும்? இப்போ நீங்க இப்பதான் என்னன்னா அதை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். எதை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த ப்ரொனவுன் ஒரு கிளாஸ் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ப்ரொனவுன் அப்படின்னு ஒரு பாடம் எடுத்தேன். அந்த பாடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் எழுதி போட்டேன். அந்த டேபிள்ல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்லாம் எழுதி போட்டேன். இந்த சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே அப்படின்னு லைனா கொடுத்தேன். அதே ஆப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு 8 கொடுத்துருப்பேன், இந்த பக்கம் ஒரு 8 கொடுத்துருப்பேன். இப்போ இந்த பக்கம் சப்ஜெக்ட்ல இருக்கிறது என்ன ஆயிடும்? சப்ஜெக்ட்ல இங்க பாருங்க, இப்போ சப்ஜெக்ட்ல ஒரு 8 இருக்கு, ஆப்ஜெக்ட்ல ஒரு 8 இருக்கு. இப்போ கரெக்டா ஐக்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருக்கும் பாருங்க, மீ இருக்கும். அந்த பாக்ஸ்ல ஐக்கு நேரா என்ன இருக்கும்? மீ இருக்கும். விக்கு நேரா என்ன இருக்கும்? அஸ் இருக்கும். யூக்கு நேரா யூக்கு நேரா யூ இருக்கும். ஹீக்கு நேரா என்ன இருக்கும்? ஹீ இருக்குல்ல, அந்த ஹீக்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருக்கும்னா ஹிம் இருக்கும். அடுத்து ஷீ இருக்குல்ல, ஷீக்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருக்கும்? ஹர் இருக்கும். ஷீக்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருக்கும்? ஹர் இருக்கும். இட்டுக்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருக்கும்? இட்டு தான் இருக்கும். தேக்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருக்கும்? தெம் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணுமா? எதுக்கு நேரா இருக்குன்னு பாக்கணும். இப்போ ஐ இருக்குல்ல, ஐக்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருந்தாங்க? மீ. அப்போ அந்த மீ தான் வரும். இதே இங்க வி இருக்குல்ல, வி ரைட் எ ஸ்டோரி, அந்த விக்கு ஸ்ட்ரைட்டா அங்க என்ன இருக்குன்னு நீங்க ஞாபகம் கொண்டு வரணும். விக்கு ஸ்ட்ரைட்டா அங்க என்ன இருந்தது? அஸ் இருந்தது. விக்கு ஸ்ட்ரைட்டா அங்க என்ன இருந்தது? அஸ் இருந்தது. அப்போ வி ரைட் எ ஸ்டோரி இங்க மாத்தும் பொழுது எ ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை, அஸ் இருந்துச்சு, அப்ப இங்க அஸ் போடணும். எ ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை அஸ் அப்படின்னும் பொழுது எ ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை அஸ் அப்படின்னா, அதாவது ஒரு கதை எங்களால் எழுதப்படுகிறது. எங்களால், ஒரு கதை எங்களால் எழுதப்படுகிறது. அப்ப இங்க என்ன பார்த்தோம்? நாங்கள் we write a story. we write a storyனா நாங்கள் ஒரு கதை எழுதுகிறோம். அதே பாசிவ்ல பாத்தீங்கன்னா ஒரு கதை எங்களால் எழுதப்படுகிறது. அது எப்ப எங்களால் மாறுதுன்னா, மீன்ற அர்த்தம் போட்டீங்கன்னா எங்களால் அப்படின்னு. அதே இங்க ஐ இருக்கிறதுல யூ அப்படி இருக்கு. இங்க ஐ இருக்கிறதுல யூ இருக்குமா? யூ போடுற, அப்ப என்ன ஆயிடும்? நான் உங்களை பார்த்து சொல்றேன், யூ ரைட் எ ஸ்டோரி. யூ ரைட் எ ஸ்டோரி, அதாவது நீ ஒரு கதை எழுதுகிறாய். யூ ரைட் எ ஸ்டோரி. அப்ப அங்க என்ன வரும்? ஒரு கதை உன்னால் எழுதப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கதையை நீ எழுதுகிறாய். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கதை உன்னால் எழுதப்படுகிறது. அப்போ இங்க நீ இருக்கிறது என்ன ஆயிடும்? நீ என்ன ஆயிடும்? அங்க ஐ இருந்து இங்க மீ போட்டீங்க, வி இருந்தா அத்து போடுவீங்க. அப்ப யூ இருந்தா யூக்கு நேரம் என்ன இருக்கும்? அங்க லிஸ்ட்ல அந்த டேபிள்ல அது யூ இருக்கும். அப்ப யூ தான் போடணும். அப்போ a story is written by you, ஒரு கதை உன்னால் எழுதப்படுகிறது. இப்போ இங்க he இருக்குப்பா, he, he, he என்ன? அவன். அப்போ இந்த he இங்க இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இங்க he போட்டா என்ன ஆகும்? இந்த he இங்க போட்டா என்ன ஆகும்? he writes a story. என்ன ஆயிடும்? he writes a story. he writes a story என்ன அர்த்தம்? அவன் ஒரு கதையை எழுதுகிறான். he writes a storyனா அவன் ஒரு கதையை எழுதுகிறான். அது இங்க என்ன வரும்? அப்போ இங்க மீக்கு பதிலா என்ன வரும்? அங்க நான் he போட்டேன். அப்ப இங்க மீக்கு பதிலா என்ன வரும்? அங்க ஹீக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த டேபிள் என்ன இருக்கு ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு. ஹீக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த டேபிள் என்ன இருக்குன்னா ஹிம் இருக்கு. அப்போ a story is written by him. he writes a story. a story is written by him. அதாவது அவன் ஒரு கதையை எழுதுகிறான். இங்க என்னன்னா ஒரு கதை அவனால். ஏன் அவனால் வருது? by him. by himனா ஒரு கதை அவனால் எழுதப்படுகிறது. சரியா? இப்ப இங்க
இந்த இதே இடத்துல she போடுறீங்க. இங்க she போட்டா she writes a story. இங்க she போட்டா என்ன ஆகும்? she writes a story. அதாவது அவள் ஒரு கதை எழுதுகிறாள். அதே அங்க என்ன வரும்னா இப்போ ஷீக்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருக்கு பாருங்க, her இருக்கும். HER her. அப்போ a story is written by her. அதாவது ஒரு கதை அவளால் எழுதப்படுகிறது. இங்க என்ன வரும்? இங்க அவள் ஒரு கதையை எழுதுகிறாள். அவள் ஒரு கதையை எழுதுகிறாள். அதே இங்க பாசிவ்ல என்ன வந்துச்சுன்னா ஒரு கதை அவளால் எழுதப்படுகிறது இங்க வரும். இப்போ they இருக்குப்பா, THEY they write a story. இங்க ஐக்கு பதிலா they இருந்தா என்ன ஆயிடும்? they write a story. அவர்கள் ஒரு கதை எழுதுகிறார்கள். அவர்கள் ஒரு கதையை எழுதுகிறார்கள் இந்த பக்கம். அதே அங்க தேக்கு ஸ்ட்ரைட்டா அந்த பாக்ஸ்ல என்ன இருந்தது? them இருந்தது. தேக்கு ஸ்ட்ரைட்டா ஞாபகம் வரணும்னா எடுத்து பாருங்க. தேக்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருந்தது? them இருந்தது. அப்ப என்ன பண்ணணும்? a story is written by them. A story is written by them. அதாவது ஒரு கதை அவர்களால் எழுதப்படுகிறது. A story is written by them. ஒரு கதை அவர்களால் எழுதப்படுகிறது. நான் வச்சுங்க. அதை அடுத்து பாருங்க. இப்ப இது போல இங்க என்னென்ன மாத்திரங்களோ, இங்க ஐ இருந்தா அங்க மீ, இங்க பி இருந்தா அங்க இங்க ஹீனா அங்க ஹிம், ஷீனா ஹர், தேனா தெம் மாதிரி இருக்கும். இதே ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்க, ரொம்ப சிம்பிள்ப்பா. இது என்னது? இது வந்து ரொம்ப சிம்பிள். இதே ஒரு பேர் இருக்குங்க, என்ன சார்லி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இப்போ சார்லி ரைட்ஸ் எ ஸ்டோரி. சார்லி ரைட்ஸ் எ ஸ்டோரி. இங்க சார்லி ரைட்ஸ் எ ஸ்டோரினா அப்ப அந்த கடைசி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா யோசிச்சு சொல்லணும். இங்க சார்லி ரைட்ஸ் எ ஸ்டோரி, அதாவது சார்லி ஒரு கதையை எழுதுகிறான். அப்ப அங்க என்ன வரும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் அந்த டேபிள் முதல்ல கொடுத்து தெரியுமா? அந்த டேபிள்ல கடைசியா வேலு 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 அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதாவது சப்ஜெக்ட்ல ஒரு வேலு இருக்கும், ஆப்ஜெக்ட்ல ஒரு வேலு இருக்கும். அப்போ சார்லி ரைட்ஸ் எ ஸ்டோரி. இப்போ எங்க சார்லி வந்தா அப்ப அங்க என்ன வரும்? ஞாபகம் உங்களுக்கு வேலு பார்த்தோம் இல்லையா? வேலு 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 வேலுன்னு சொல்லிட்டு உங்க பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்போ அந்த பாக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்லயும் வேலு இருக்கும், அதே வேலு தான் ஆப்ஜெக்ட்லயும் இருக்கும். அப்போ அதை நீங்க மாத்தக்கூடாது. சார்லின்றது என்ன? அப்ப பின்னாடி போனா என்ன வரும்? சார்லின்னு வரும். ஏ ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை என்ன வரும்? இங்க பாருங்க, ஏ ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை சார்லி. அங்க என்ன வந்தது? சார்லி ரைட் ஸ்டோரி. சார்லி ஒரு கதையை எழுதுகிறான். இங்க என்ன வரும்? ஏ சார்லி ஏ ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை சார்லி. அதாவது ஒரு கதை சார்லியால் எழுதப்படுகிறது. இதே போலதான் நான் முன்னாடி சொன்னது கூட, அதாவது திருக்குறள் வாஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர். அதாவது திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஓகே, அது வந்து ஆக்சுவலா வந்து ஏ வாஸ் வருதுன்னு சொன்னா அடுத்து பார்க்க போறது பாசன்ஸ்ல வாசம் வேற பத்தி சொல்றேன். இப்ப இது டவுட் நினைக்கிறீங்க பாருங்க. இங்க வேர்புக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுக்கு ஏற்றா போலதான் அங்க மாறும். இங்க வேர்புக்கு முன்னாடி ஐ இருந்தா அங்க மீ, யூ இருந்தா யூ, வி இருந்தா அஸ் பாத்துங்க. மற்றபடி நேம்ஸ் வந்தா அதே தான் வரும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன? ஆப்ஜெக்ட் பத்தி. எதை பத்தி? ஆப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். இங்க எ ஸ்டோரி அப்படின்றது இல்லையா? உங்களுக்கு சொல்லிருக்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு, அதாவது ஆக்டிவ்ல ஆப்ஜெக்டா வர்றது, பாசிவ்ல சப்ஜெக்டா வரும். அதே ஆக்டிவ்ல சப்ஜெக்டா வர்றது, பாசிவ்ல ஆப்ஜெக்டா வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த எ ஸ்டோரின்றதுல இதுல கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, கொடுக்குறேன் பாருங்க. எ ஸ்டோரி. இப்போ இந்த எ ஸ்டோரின்ற ஆப்ஜெக்ட் இல்லையா, அது வேர்புக்கு பின்னாடி தான் இருக்கு எ ஸ்டோரி. அதே இதுல பாருங்க, வேர்புக்கு முன்னாடி வந்துட்டு எ ஸ்டோரி. எங்க வந்துருக்கு? வேர்புக்கு முன்னாடி எ ஸ்டோரி வந்திருக்கு. அப்போ நான் ஒரு கதையை எழுதுகிறேன், ஒரு கதை என்னால் எழுதப்படுகிறது. இங்க ஐ ரைட்
ஸ்டோரிஸ் அப்படின்னு என்ன ஆயிடும் ப்ளூரல் போடுறப்பா என்ன ஐ ரைட் ஸ்டோரிஸ் அப்படின்னா இங்க என்ன வரும் ஸ்டோரிஸ் என்ன வரும் ஸ்டோரிஸ் இங்க ஸ்டோரிஸ் வந்த பிறகு இந்த இஸ் இருக்குமா ஸ்டோரிஸ் வந்த பிறகு அந்த இஸ் இருக்குமா கண்டிப்பா இஸ் இருக்காது அந்த இஸ் என்ன ஆகும் ஆரா மாறும் ஏன் ஏ ஸ்டோரி சிங்குலர் ஏ ஸ்டோரி என்ன சிங்குலர் அதனால இஸ் போட்டிருக்கேன் அதே இங்க ஸ்டோரிஸ் வந்தா இங்க என்ன ஆயிடும் ஆர் வரும் அப்போ ஸ்டோரிஸ் ஆர் ரிட்டன் பை மீ அதாவது கதைகள் என்னால் எழுதப்படுகிறது ஸ்டோரிஸ் ஆர் ரிட்டன் பை மீ கதைகள் என்னால் எழுதப்படுகிறது சரி இப்ப இங்க ஸ்டோரிஸ் இங்க என்ன ஸ்டோரிஸ் அப்படின்னா ஆர் பீயிங் இது ப்ளூரலா மாத்திருக்கேன் இது ப்ளூரல் ஆனா ஸ்டோரிஸ் ஆர் பீயிங் ரிட்டன் பை மீ அதாவது கதைகள் என்னால் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது இதே அந்த ஸ்டோரிஸ் இதை ப்ளூரலா மாத்தினா இங்க பாருங்க இங்க சிங்குலர் இருக்கு எ ஸ்டோரி என்ன சிங்குலர் இங்க என்ன இருக்கு சிங்குலர் அதனால ஹேஷ் போட்டிருக்கேன் இது சிங்குலர் அதனால ஹேஷ் போட்டிருக்கேன் இதையே ஸ்டோரிஸ் அப்படின்னா இந்த ஹேஷ் இங்க இருக்காது ஹேவ் ஆயிடும் ஹேஷ் இருக்காது என்ன ஆயிடும் ஹேவ் அதாவது ஸ்டோரிஸ் ஹேவ் பீன் ரிட்டன் பை மீ கதைகள் என்னால் எழுதப்பட்டிருக்கின்றன என்ன வரும் கதைகள் என்னால் எழுதப்பட்டிருக்கின்றன இப்போ நீங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டென்சஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டென்சஸ் எடுக்கும்போது ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்படி இருக்கு உங்களுக்கு முதல்ல ஒரு கொஸ்டின் அதுக்கு எஸ் ஒரு பதில் நோன்னு ஒரு பதில் அதுக்கு அடுத்தது இன்னொரு கொஸ்டின் அதுக்கு எஸ் ஒரு பதில் நோன்னு ஒரு பதில் இது போல ஒவ்வொன்றுக்கும் எஸ் ஒரு பதில் சொல்லணும் நோன்னு ஒரு பதில் சொல்லணும் அதே போல இதுக்கும் எஸ்ன்னு சொல்லலாம் இதுலயும் கேள்வி கேட்கலாம்ப்பா இப்போ இதோ இருக்குல்ல இதை கேள்வி கேளுங்க பார்க்கலாம் அப்படி கேட்கலாம் டு யூ ரைட் அ ஸ்டோரி கொஸ்டின் எப்படி வரும் டு யூ ரைட் அ ஸ்டோரி நீ ஒரு கதை எழுதுகிறாயா ஏ ஐ ரைட் எ ஸ்டோரி ஆம் நான் ஒரு கதை எழுதுகிறேன் நோ ஐ டு நாட் ரைட் எ ஸ்டோரி இல்லை நான் ஒரு கதை எழுதுவதில்லை அதை இதுக்கு கொஸ்டின் கேளுங்க am I writing a story இல்ல தெரிஞ்சுப்போம் யாராவது எனக்கு கேட்கறாங்க are you writing a story நான் பதில் என்ன சொல்வேன் yes I am writing a story no I am not writing a story no I am not writing a story அது இதுல வரும்போது I have written a story கொஸ்டின் கேட்கும்போது தெரியும் என்ன உங்களுக்கு எல்லாம் எழுதுதானே எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கறது have you written a story கொஸ்டின் எப்படி கேட்கும் have you written a story அதுக்கு பதில் yes I have written a story no I have not written a story இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுலயும் எஸ் மீன் ஒவ்வொன்றுலையும் என்ன பண்றோம் ஒரு கொஸ்டின் கேட்கும் எஸ் ஒரு பதில் சொல்றோம் நோ ஒரு பதில் சொல்றோம் அதே போல இதுலயும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் எஸ் பதில் சொல்லலாம் நோனோ பதில் சொல்லலாம் எஸ் பதில் சொல்லலாம் நோனோ பதில் சொல்லலாம் நீங்க பாருங்களேன் நான் அதே போல சொல்றேன் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா என்ன இருக்கு a story is written by me அதான் கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க இஸ் a story ரொம்ப சிம்பிள் இல்லைங்க பாருங்க ரொம்ப சிம்பிள் இந்த எஸ் எல்லாத்தையும் இந்த ஹேஸ் எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்தா என்ன ஆயிடும் கேள்வி கிடைச்சிடும் இப்ப இசை முன்னாடி கொண்டு வாங்கப்பா நான் கொண்டு வந்தா கேள்வி ஆயிடும் இஸ் a story written by you அப்படி கேள்வி கேட்டேன் இஸ் a story written by you அதாவது ஒரு கதை உன்னால் எழுதப்படுகிறதா அதுக்கு பதில் அவன் என்ன சொல்லுவான்னா yes a story is written by me ஆம் ஒரு கதை என்னால் எழுதப்படுகிறது இல்லைன்னு சொல்லும் பொழுது no a story is not written by me இல்லை ஒரு கதை என்னால் எழுதப்படுவதில்லை அப்படின்னு சொல்லுவான் இதுல வரும்பொழுது இசை முன்னாடி கொண்டு வரணும் இசை மட்டும் தான் கொண்டு வரணும் இப்போ முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா is a story being written by me ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதா எப்படி கேட்கலாம் யூக்கெல்லாம் இங்க மீ வேண்டாம் யூ தான் வரும்
ஏன்னா யூன்னு கேள்வி கேட்டதா வந்து மீன் பதில் வரும். இப்போ இசை முன்னாடி கொண்டு வந்து கேட்க, இஸ் எ ஸ்டோரி பீயிங் ரிட்டன் பை யூ, ஒரு கதை உன்னால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதா? பதில்ல எஸ், எ ஸ்டோரி இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ, ஆம் ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே நோ சொல்லும்போது சொல்லலாம், நோ, எ ஸ்டோரி இஸ் நாட் பீயிங் ரிட்டன் பை மீ, எ ஸ்டோரி இஸ் நாட் பீயிங் ரிட்டன் பை மீ, இல்லை ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டு இருக்கவில்லை. நோ, எ ஸ்டோரி இஸ் நாட் பீயிங் ரிட்டன் பை மீ. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டிருக்கவில்லை. இதுல வரும்பொழுதோ இதுல எப்படி ஹேஸ் மட்டும் வரணும். அப்போ ஹேஸ் எ ஸ்டோரி பீன் ரிட்டன் பை மீ, ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருக்கலாம். ஹேஸ் எ ஸ்டோரி ரிட்டன் பை யூ, உன்னால் ஒரு கதை எழுதப்பட்டிருக்கிறதா? எஸ், எ ஸ்டோரி ஹேஸ் பீன் ரிட்டன் பை மீ, ஆம் ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு இருக்கிறது. நோ, எ ஸ்டோரி ஹேஸ் நாட் பீன் ரிட்டன் பை மீ. பாத்தீங்களா? இது போல கொஸ்டின் கேட்கலாம். எஸ் பதில் சொல்லலாம், நோன் பதில் சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். பட் வந்து வழக்கத்துல நீங்க இதை யூஸ் பண்ணாதீங்கன்னா, அப்பவே சொன்னவங்களுக்கு ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னவங்களுக்கு, வழக்கத்துல இதை யூஸ் பண்ணாதீங்க, வழக்கத்துல இதை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணுமா ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுங்க, வேணுமா ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுங்க. என்ன இப்போ நம்ம தமிழ்ல யூஸ் பண்ண கிடையாது, தமிழ்ல எந்த லாங்குவேஜ்லயும் பாத்தீங்கன்னா இந்த பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றதே கிடையாது. பேச்சுல பேச்சு தமிழ்லயோ இந்த பேச்சுல பேசும்பொழுது பாத்தீங்கன்னா என்ன நம்ம அவ்வளவு யூஸ் பண்றது கிடையாது. நான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அவரோட கொடுத்து பார்த்தேன். என்ன அதுக்கெல்லாம் வராது. கூடிய மட்டும் இந்த பாசிவ் வாய்ஸ்ல பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. பட் அஃபிஷியல் லாங்குவேஜும் வரும். ஏன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ்ல பாசிவ் வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது the bank will be closed, the bank will be closed for Deepavali or on account of Deepavali அப்படின்னு சொன்னா வந்து வங்கி தீபாவளிக்கு மூடப்படும். பாத்தீங்களா, will be closed அப்படின்னு போட்டிருப்பான். என்ன போட்டிருப்பான்? will be closed அப்படின்னு போட்டிருப்பான். அதே போல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து the students will be intimated later அப்படின்னு போட்டிருப்பான். அதாவது மாணவர்களுக்கு பின்னால் அறிவிக்கப்படும். அதெல்லாம் வந்து பாசிவ் வாய்ஸ்ல வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன மற்றபடி வேற இடத்துல யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரேர். இப்போ நான் இதுக்கே எடுத்தது என்னன்னு சொன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். இது வரைக்கும் அடுத்தது எல்லாமே என்ன ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ அடுத்து நான் பார்க்க போறது பாஸ்ட் டென்ஸ். இது வரைக்கும் என்ன ப்ரெசன்ட் டென்ஸ் நான் முடிச்சுட்டேன். அடுத்து பார்க்க போறது பாஸ்ட் டென்ஸ். இப்போ அதே எழுதுற பாருங்க பாஸ்ட் டென்ஸ். தட்ஸ் வெரி ஈஸி ஒன்லி. இப்போ பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போறோம். பாஸ்ட் டென்ஸ்க்கும் எப்படி நான் எழுதிருக்கேன், பாஸ்ட் டென்ஸ்க்கும் எல்லாம் எழுதிருக்கேன், கவனிங்க. இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல 4 டென்சஸ் இருக்கும். எங்க பாத்தீங்க? ஆக்டிவ் வேர்ட்ஸ்ல பாத்தீங்க டென்சஸ் நடக்கும் பொழுது அந்த நாவலை எழுதிருக்கேன் பாருங்க. I wrote a story, I was writing a story, I had written a story, I had been writing a story. இப்போ நாலுமே எழுதிருக்கேன். நாலுமே என்ன எழுதிருக்கேன். இப்போ இந்த நாலுமே நாலுத்தையும் அப்படியே பாசிவ்ல மாத்திருக்கேன். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்க 4 டென்சஸையும் அப்படியே பாசிவ்ல மாத்திருக்கேன். I wrote a story. இது என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். என்ன டென்ஸ் இது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். I wrote a story. என்ன அர்த்தம்? நான் ஒரு கதையை எழுதினேன். நான் ஒரு கதையை எழுதினேன். I wrote a story. இப்போ இந்த அப்படியே பாசிவ்ல மாத்துங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, I wrote a story அப்படின்னா நான் ஒரு கதையை எழுதினேன் அப்படின்னு சொல்லுவோம். இத தமிழ்ல மாத்துக்க முதல்ல. தமிழ்ல எப்படி? ரொம்ப ஈஸி இல்லையா? என்ன சொல்லலாம்? ஒரு கதை என்னால் எழுதப்பட்டது. ஒரு கதை என்னால் எழுதப்பட்டது. அதையே இங்கிலீஷ்ல வரும்பொழுது a story was written by me. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க? இந்த இடத்துல இது இருந்தது எப்போ? பிரசன்ட் டென்ஸ்ல. ஆனா பாஸ்ட் டென்ஸ் வரும்பொழுது வாஸ் வந்துடும். a story was written by me. ஒரு கதை என்னால் எழுதப்பட்டது. என்ன வரும்? ஒரு கதை என்னால்
எழுதப்பட்டது அப்படின்னு வரும். இப்போ எடுக்குவாங்க. இதே இங்க ஸ்டோரிஸ் இருந்தா என்ன வரும்பா கொஞ்சம் பாருங்க. இதே ஸ்டோரிஸ் அப்படின்னா இங்க வாட் வராது, வேர் வரும். WERE அந்த வேர் வரும். ஏன் ஸ்டோரிஸ் பொழுது ப்ளூரல், இது சிங்குலர். ஸ்டோரின்றது என்ன சிங்குலர், அதனால வாட் போட்டிருக்கேன். இதே ஸ்டோரிஸ் ப்ளூரல் இருந்தா இங்க என்ன போடுவேன், வேர் போடுவேன். அப்போ ஸ்டோரிஸ் வேர் ரிட்டன் பை மீ அப்படின்னு அது எடுக்கோங்க. I was writing a story. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க. இங்க பாத்தீங்க இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுல என்னென்ன யூஸ் பண்ணலாம்? was வரலாம் அல்லது were வரலாம். was வரலாம் அல்லது were வரலாம். இப்போ I was writing a story. I was writing a story. நான் ஒரு கதையை எழுதிக் கொண்டு இருந்தேன். நான் ஒரு கதையை பார்த்தேன். நான் ஒரு கதையை எழுதிக்கொண்டு இருந்தேன். அது அப்படியே பாசிவ்ல மாற்றும்போது தமிழ்ல முதல் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு கதையை எழுதி கொண்டிருந்தேன். தமிழ்ல நல்லா யோசிச்சு என்ன, அதாவது ஒரு கதை எப்படி வரும்? ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. என்ன வரும்? ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு வரும். அது இங்கிலீஷ்ல என்ன வரும் சொன்னா, a story was being written by me. எப்படி? a story was being written by me. அதாவது ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டு இருந்தது. இங்க பாருங்க was போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்தது, ஃபர்ஸ்ட்ல இருந்தது இருக்கிறது. அதாவது எங்க இருந்ததுன்னா பிரசன்ட் டென்ஸ்ல. பிரசன்ட் டென்ஸ்ல என்ன பாத்தீங்க? a story is being written by me. அதே இங்க என்னன்னா அது என்னவா இருக்குன்னா வாசாமா இருக்கு. a story was being written by me. ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு கொண்டு இருந்தது. இதே இங்க ஸ்டோரிஸ் இருந்தா என்ன வரும்? வேர் வரும். நேச்சுரலா வேர் தான் வரும். அப்படி இருக்கோங்க. I had written a story. I had written a story. அதாவது நான் ஒரு கதையை எழுதியிருந்தேன். நான் ஒரு கதையை எழுதியிருந்தேன். அது எங்க என்ன வரும்? ஒரு கதை என்னால், தமிழ்ல அங்க என்ன வரும்? ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருந்தது. ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருந்தது. அப்ப இதை பார்க்கும்பொழுது a story, அதே பாசிவ் எப்படி வரும்? பாசிவ்ல தமிழ்ல சொல்லிட்டேன். இங்கிலீஷ்ல எப்படி வரும்? a story had HAD போடணும். had been written by me. தமிழ்ல ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருந்தது. ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருந்தது அப்படி. ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருந்தது. இப்போ அடுத்ததுக்கு வாங்க. கடைசியா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது என்ன டென்ஸ்? இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது I had been writing a story. இதுல சென்டென்ஸ் இருக்கு பாருங்க. என்ன இந்த டென்ஸ்ல கடைசி டென்ஸ்ல பாருங்க இருக்கு. I had been writing a story. நான் ஒரு கதையை எழுதிக்கொண்டே இருந்தேன். நான் ஒரு கதையை எழுதிக்கொண்டே இருந்தேன். இப்போ அந்த பக்கம் என்ன வரும் பாருங்க. பாசிவ் வாய்ஸ்ல என்ன வரும்? பாசிவ் வாய்ஸ்ல என்ன வரும்னா, பாசிவ் வாய்ஸ்ல ஃபார்மே கிடையாது. பாசிவ் வாய்ஸ்ல ஃபார்மே கிடையாது. இன்னும் கண்டுபிடிக்கல. பாசிவ் வாய்ஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. பாசிவ் வாய்ஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் சொல்ல உங்களுக்கு பிரசன்ட் டென்ஸ்லயும் ஒரு டென்ஸ் கிடையாது. பிரசன்ட் டென்ஸ்லயும் ஒரு டென்ஸ் கிடையாது. பாஸ்ட் டென்ஸ்லயும் ஒரு டென்ஸ் கிடையாது. அப்ப இதுல என்ன பாஸ்ட் டென்ஸ்னா முனையம் தான். பாசிவ் வாய்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ்ல only 3 tenses. பாசிவ் வாய்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ்ல 3 டென்சஸ் தான் இருக்கு. பிரசன்ட் டென்ஸ்லயும் 3 டென்சஸ் தான், வேற எதுவும் கிடையாது. இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா இதுலயும் क्वेश्चन கேட்கலாம். வாஸ் முன்னாடி கொண்டு வரலாம். was a story written by me. ஒரு கதை என்னால் எழுதப்பட்டு இருந்ததா? yes, a story was written by me. ஆம், ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருந்தது. no, a story was not written by me. no,
மீன் இல்லை. ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருந்திருக்க இல்லை. அது இதுல வரும்போது was a story being written by you, ஒரு கதை முன்னால் எழுதப்பட்டு கொண்டு இருந்ததா? Yes, a story was being written by me. No, a story was not being written. கேள்வி கேட்கலாம், எத்தனை பதில் சொல்லலாம், நோன்னு பதில் சொல்லலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இதுல விஷயம் வந்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது ஐ வந்தா மீ வரும், வி வந்தா அஸ் வரும், அதெல்லாம் ஃபர்ஸ்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இது கூட சொல்லலாம் உங்களுக்கு. ஸ்டோரி சிங்குலர், அதெல்லாம் வாஸ் இருக்கு. இதே ஸ்டோரிஸ் வந்தா வேற வரும், இங்கே ஸ்டோரிஸ் வந்தா வேற வரும். இதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது கடைசியா ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துக்கலாம். கடைசியா என்ன இருக்கு? ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துடலாம். அதாவது எதிர்காலம், உங்க எதிர்காலம், நம்ம எதிர்காலம் எல்லாத்தையும் அடுத்த கிளாஸ் இல்லை, அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கீங்க? ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருக்கீங்க, பாஸ்ட் டென்ஸ் பார்த்துருக்கீங்க. பார்க்க போறது ஃபியூச்சர் டென்ஸ், வருங்காலம். கவனிங்க. இப்போ கடைசியா ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கும். கடைசியா ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு. கவனிங்க. ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம். இந்த சைட் ஃபுல்லா ஆக்டிவ் வாய்ஸ், அந்த சைடு ஃபுல்லா என்ன? பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ், பாசிவ். சரி, நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இது டென்ஸ் இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் ரைட் எ ஸ்டோரி. ஐ வில் ரைட் எ ஸ்டோரி. என்னடா அது? ஐக்கு பக்கத்துல டென்ஸ் இருக்கும்போது ஐக்கு பக்கத்துல ஐக்கும் பிக்கும் பக்கத்துல ஷேல் தான் வரும்னு சொல்லிட்டு பில்லு போட்டிருக்காரு. யோசிக்க வேணாம், இங்க பில்லும் வரலாம். இதை பத்தி நான் இன்னொரு கிளாஸ் இருக்கு, அதெல்லாம் எடுப்பேன், நானே சொல்றேன், பயப்படாதீங்க. ஐ வில் ரைட் எ ஸ்டோரி. நான் ஒரு கதையை எழுதுவேன். ஐ வில் ரைட் எ ஸ்டோரி. நான் ஒரு கதையை எழுதுவேன். இப்போ அதே இதுல பாத்தீங்கன்னா, இதுல பாசிவ்ல பாத்தீங்க அப்படின்னா, இது ஏன் சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்லியாச்சு. என்ன? ஐ வில் ரைட் அ ஸ்டோரி. நான் ஒரு கதையை எழுதுவேன். தமிழ்ல இதை அப்படியே மாத்துக்க பார்க்கலாம். எப்படி வரும்? ஒரு கதை என்னால் எழுதப்படும். ஒரு கதை என்னால் எழுதப்படும் அப்படின்னு வரும். அது இங்கிலீஷ் எப்படி சொல்றது? கவனிங்க, பாருங்க. A story will be, a story will be written by me. A story will be written by me. ஒரு கதை என்னால் எழுதப்படும். ஒரு கதை என்னால் எழுதப்படும். The bank will be closed அப்படின்னா வங்கி மூடப்படும். The institute will be closed அப்படின்னா என்ன பார்த்துறது? கல்வி நிறுவனம் மூடப்படும். நிறைய சொல்லாம மாதிரி இதை பத்தி நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன், அடுத்துட்டு போவாங்க. இங்க ஐ வில் பி ரைட்டிங் a story. இது என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வில் பி ரைட்டிங் a story. நான் ஒரு கதையை எழுதி கொண்டு இருப்பேன். நான் ஒரு கதையை எழுதி கொண்டு இருப்பேன். ஐ வில் பி ரைட்டிங் எ ஸ்டோரி. நான் ஒரு கதையை எழுதி கொண்டு இருப்பேன். ஆனா அதே பாசிவ்ல வரும்பொழுது, பாசிவ்ல நோ ஃபார்ம். பாசிவ்ல பாருங்க, நோ ஃபார்ம். அதாவது பாசிவ்ல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸே கிடையாது. பாசிவ்ல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸே கிடையாது. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது, இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ அடுத்தது எனக்கு வாங்க, இதுக்கு இதை பாருங்க. அடுத்தது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அது என்ன? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ வில் ஹேவ் ரிட்டன் எ ஸ்டோரி. ஐ வில் ஹேவ் ரிட்டன் எ ஸ்டோரி. நான் ஒரு கதையை எழுதியிருப்பேன். நான் ஒரு கதையை எழுதியிருப்பேன். ஐ வில் ஹேவ் ரிட்டன் எ ஸ்டோரி. இப்போ இதே பாசிவ் வரும்போது ஒரு தமிழ் சொல்ற முதல்ல, ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருக்கும். என்ன? நான் ஒரு கதையை எழுதியிருப்பேன். அதே பாசிவ் எப்படி வரும்? ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு வரும். அது இங்கிலீஷ் எப்படி வருது அப்படின்னா பாருங்க. இங்கிலீஷ் எப்படி வருது? A story will have been, a story will have been written by me. அதாவது ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருக்கும். ஒரு கதை என்னால் எழுதப்பட்டிருக்கும். அடுத்து இதுல பாருங்க, கடைசியாக பாருங்க. லாஸ்ட் டென்ஸ்
future perfect continuous tense அதாவது shall have been will have been இப்போ I will have been writing a story நான் ஒரு கதையை எழுதிக் கொண்டே இருப்பேன் அதை இதுல வரும்போது அதாவது passive voice வரும்போது ஃபார்மே கிடையாது passive voice வரும்போது ஃபார்மே கிடையாது no form பாருங்க no form கிடையாது நீங்க கண்டுபிடிக்கல அப்போ passive voiceல future tenseல passive voiceல எத்தனை இருக்குன்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்கு என்னென்ன simple future tense இருக்கு அடுத்தது future perfect tense இருக்கு ஸோ passive voiceல future tenseல ரெண்டே ரெண்டு தான் 4 கிடையாது 2 தான் ரெண்டுத்துக்கு ஃபார்மே கிடையாது இதே போல present tenseல பாருங்க passive voiceல present tenseல என்ன tense இருக்கு 3 past tense எத்தனை இருக்கு 3 future எத்தனை இருக்கு 2 so 3 plus 3 plus 2 8 so passive voiceல there are only 8 tenses whereas in active voice there are 12 tenses in total so active voiceல 12 tenses இருக்கு passive voiceல இருக்கிறது 8 tenses தான் இப்போ இதுலயும் क्वेश्चन கேட்கலாம் இதுலயும் கேள்வி கேட்கலாம் yes னு பதில் சொல்லலாம் no னு ஒரு பதில் சொல்லலாம் பாருங்க will முன்னாடி கொண்டு வரலாம் will a story written by you ஒரு கதை உன்னால் எழுதப்படுமா yes a story will be written by me ஆம் ஒரு கதை என்னால் எழுதப்படும் no a story will not be written by me இல்லை ஒரு கதை என்னால் எழுதப்படாது அதே போல இதே சொல்லலாம் will முன்னாடி கொண்டு வந்து ஓகே ஸோ இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க பாருங்க ஸோ இதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ் அதெல்லாம் பேசிவ் வாய்ஸ் மொத்தம் என்னென்னா ஃபியூச்சர் டென்ஸ் ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தாச்சு ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க சென்டென்ஸ்லாம் எப்படி பேசிவ்ல மாற்றணும்னு பார்த்தீங்க அதே போல் பாஸ்ட் டென்ஸில் இருக்க சென்டென்ஸையும் பேசிவ்ல மாற்றுறது எப்படின்னு பார்த்தீங்க அதே போல் இப்போ ஃபியூச்சரில் இருக்க சென்டென்ஸஸும் பேசிவ்ல மாற்றுறது எப்படின்னு பார்த்தீங்க ஓகே இதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு சொல்ல வேண்டியது இருக்கு இது எல்லாமே உங்க நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ இப்போ நம்ம அடுத்தது அந்த விஷயங்கள் என்னென்னன்றத இப்போ நான் சொல்றேன் அதையும் கவனிங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னன்றத சொல்றேன் கவனிங்க அதாவது இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி எல்லாத்தையும் மாற்றுறதுன்றத இப்போ பார்த்தோம் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாம் ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு எப்படி மாற்றுறதுன்றத பார்த்தீங்க அடுத்தது பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தீங்க கடைசியா இப்போ பார்த்தது சொன்னா ஃபியூச்சர்ல இருந்து அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு எப்படி மாற்றுறதுன்றதையும் பார்த்தீங்க இப்போ அது இல்லாமல் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு கவனிங்க இப்போ நீங்க அந்த பாசிவ் வாய்ஸ் எடுத்து பாருங்க பாசிவ் வாய்ஸ்ல மொத்தமா எத்தனை டென்சஸ் இருக்கு 8 டென்சஸ் இருக்கு பாசிவ் வாய்ஸ்ல மொத்தமா எத்தனை டென்சஸ் இருக்கு 8 டென்சஸ் இருக்கு ஆனா ஆக்டிவ் வாய்ஸ்ல எத்தனை டென்சஸ் இருக்கு 12 டென்சஸ் இருக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல 12 டென்சஸ் இருக்கு இப்போ அந்த பாசிவ் வாய்ஸ்ல 8 டென்சஸ்க்கு ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன் ஒவ்வொரு டென்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ அந்த எக்ஸாம்பிள் நீங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியா பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் அந்த சென்டென்ஸ் கடைசியில பார்த்தீங்கன்னா என்ன பை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதாவது நீங்க என்ன நினைச்சிக்க கூடாதுன்னு சொன்னா இந்த பாசிவ் வாய்ஸ் எல்லாமே எப்படி பாசிவ் வாய்ஸ் எல்லாமே பை இல்லாம வராது அப்படின்னு நினைக்க கூடாது பை இல்லாமையும் பாசிவ் வாய்ஸ் வரலாம் நான் எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் பை இருக்கிறதுனால நீங்க தப்பா நினைச்சுக்கலாம் அதாவது பை இல்லாம பாசிவ் வாய்ஸே வராது எல்லா பாசிவ் வாய்ஸ்லயும் பை இருக்கும்னு நீங்க நினைக்கலாம் அது தப்பு பை இல்லாமையும் பாசிவ் வாய்ஸ் வரலாம் அதுக்கும் நான் எக்ஸாம்பிள் தரேன் பை இல்லாமையும் பாசிவ் வாய்ஸ் வரலாம் அதுக்கும் நான் இப்போ எக்ஸாம்பிள் தரேன் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாசிவ் வாய்ஸ்ல எப்பொழுதும் verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் பாசிவ் வாய்ஸ்ல எப்பொழுதும் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும் அதாவது அங்க என்ன verb வந்திருக்குன்னு பாருங்க ரிட்டன்
என்ன verb வந்திருக்காங்க ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன்ற வார்த்தையை தான் நம்ம வந்து எல்லா டென்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ரிட்டர்ன்ற வார்த்தையை தான் எல்லா டென்ஸ்லையும் பார்த்துருக்கோம். இப்போ நீங்க என்ன பாசிவ் வேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். verb என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க கேட்கலாம், சார் இது ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா எப்படி சார் நீங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கவனிங்க. இப்போ இங்கிலீஷ் என்ன பார்த்தீங்க, and if or and is or or be ரைட். இது கவனிங்க. அதாவது இப்போ and is எப்படி and is are அடுத்தது am being is being or being அடுத்தது was were எப்படி was were அடுத்தது was being were being அடுத்தது has been have been had been shall be will be shall have been will have been. இப்போ நார்மலா டென்சஸ்ல அதாவது ஆக்டிவ் வேர்ட்ஸ்ல நீங்க என்ன பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயோ ஆக்டிவ் வேர்ட்ஸ்ல இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயோ தேர்ட் ஃபார்ம் வரும் அப்படின்னு பாத்துக்க. எப்படி ஆக்டிவ் வேர்ட்ஸ்ல இது எல்லாத்துக்கும் பக்கத்துல என்ன தேர்ட் ஃபார்ம் வரும்னு பாத்தீங்க. அதே பாசிவ் வேர்ட்ஸா இருந்தா இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயோ ஃபிஃப்த் ஃபார்ம் வரும். இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயோ ஃபிஃப்த் ஃபார்ம் வரும். இப்போ am is are இது மூணுக்கு பக்கத்துலயோ ஃபிஃப்த் ஃபார்ம் வந்தா இது பாசிவ் வாய்ஸ். am is are was were அப்புறம் shall be will be அடுத்தது is being or be is being or being am being இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயோ ஃபிஃப்த் ஃபார்ம் வந்தா பாசிவ் வாய்ஸ். தேர்ட் ஃபார்ம் வந்தா இது ஆக்டிவ் வாய்ஸ். இதான் வேற வழியில கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன இதான் வேற வழியில கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வச்சுங்க. அப்போ the bank is பாருங்களேன், the bank is closed அப்படின்னு இருக்கு. the bank is closed அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? the bank is closed அப்படின்னா என்ன அர்த்தம்? பேங்க் மூடி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பேங்க் மூடி இருக்கிறது அர்த்தம். இப்ப பாருங்களேன், the bank is closed. bank is பாருங்க, the bank is closed அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ வெஸ்டுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் வந்தா அது ஆக்டிவ் வேர்ட். இதே ஃபிஃப்த் ஃபார்ம் வந்தா இது என்னண்டா பாசிவ் வாய்ஸ். இதே ஃபிஃப்த் ஃபார்ம் வந்தா பாசிவ் வாய்ஸ். பாருங்க, the bank is closed அப்ப என்ன அர்த்தம்? பேங்க் மூடி இருக்கிறது. இந்த பேங்க் இஸ் க்ளோஸ்ட் என்ன அர்த்தம்? பேங்க் மூடி இருக்கிறது. அடுத்து the exam
it will be informed. Ready? It will be informed. இப்ப என்ன சொன்னா அது அறிவிக்கப்படும். It will be informed to you. அப்ப என்ன சொன்னா it will be informed to you அப்படின்னா அது உனக்கு அறிவிக்கப்படும். அது உனக்கு அறிவிக்கப்படும். இங்க பாருங்க will be க்கு பக்கத்துல